ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அந்த கிரிக்கெட் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேயோட ட்ரைனிங் கேம்ப் ஃபார் IPL 2025 எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி செகண்ட் ஓடிஐக்கு ஃபிட் ஆகிடுவாரா, ப்ளே பண்ணுவாரா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடியவை இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவுக்கு பவுலிங்கில் ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சுப்மன் கில்லோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக இந்தியா இந்த மேட்ச்சை கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். அதே போல் இந்த மேட்ச்சில் ஹர்ஷித் ராணா அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஓடிஐ டெபுவும் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம விராட் கோலி வில் பிளே செகண்ட் ஓடி அகேன்ஸ்ட் இங்கிலாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஓடியை நேற்றுக்கு நடந்த ஓடியில் அவர் விளையாடல. அவருக்கு நீல ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவர் ஃபர்ஸ்ட் ஓடியை மிஸ் பண்ணுறதா ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாலும், அதுவும் முன்ன மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் அவருக்கு நீல ஸ்வெல்லாக இருந்திருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னார். ஸோ அதனால விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஓடியில் மிஸ் பண்ணிட்டாரு. விராட் கோலி செகண்ட் ஓடியை ஆடுவாராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ TOI அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, விராட் கோலி செகண்ட் ஓடியை ஆடுவார், அவர் அவைலபிளாக இருப்பார், அவருக்கு இன்ஜுரி சரியாயிடும். அதே போல் அவர் செகண்ட் ஓடிஐ மேட்ச்சுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக அவர் அவைலபிளாக இருப்பார். அதே போல் அவர் ஸ்குவாடுக்கும் ஃபிட்டாக இருப்பார். அவரை பிளேயிங் லெவலில் இந்தியன் டீம் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்மளோட கில் அவர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார்னா, இதே மாதிரி விராட் கோலி ஃபிட் ஆகிடுவாரா செகண்ட் ஓடிஐக்கு அப்படின்னு கேட்டப்போ கில்லிட்ட அவரும் என்ன சொன்னார்னா, விராட் கோலி செகண்ட் ஓடிஐக்கு ஃபிட் ஆகிடுவார். ஸோ மோஸ்ட்டாக விராட் கோலி செகண்ட் ஓடிஐ ஆடுவாருன்னு தான் கில்லும் சொல்லியிருந்தார். ஸோ TOI சொல்லது நம்ம கில் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ மோஸ்ட்டாக நம்மளோட கிங் கோலி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓடிஐ மோஸ்ட்டாக ஆடுவாருங்க அப்படின்னு தான் நியூஸ் வருது. ஸோ கட்டாக்கில் நடக்க போகிற செகண்ட் ஓடிஐ இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் நம்மளோட விராட் கோலியும் ஆடுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விராட் கோலி செகண்ட் ஓடிஐ ஆடுவாரா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கேயோட ட்ரைனிங் கேம்ப் ஃபார் IPL 2025 எப்பப்பா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்சைட் ஸ்போர்ட்டில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ரைனிங் கேம்ப் ஃபார் IPL 2025 வில் ஸ்டார்ட் ஆன் February 20 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஓரளவுக்கு ட்ரஸ்டபிளான ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் தான். ஸோ இதை வச்செல்லாம் பார்க்குறப்போ மோஸ்ட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ரைனிங் கேம்ப் எப்பயுமே மார்ச் மாதத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா February மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவும் February எண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக சிஎஸ்கேயோட ட்ரைனிங் கேம்ப் பார்த்தீங்கன்னா February 20 ஸ்டார்ட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நடக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் இந்த ட்ரைனிங் கேம்பில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோனி, ரவி அஸ்வின், அதே போல் நம்மளோட ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கே கேப்டன், அவங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங் கேம்பில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அவங்க ரஞ்சி டீம்ஸ் குவாலிஃபை ஆகலையோ அவங்களும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. மற்றபடி ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் ரவீந்திர ஜடேஜா அவங்களாம் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ODI சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட போகிறாரு. ஸோ அதனால் அவர்லாம் அவைலபிள் இல்லை. சிவம் டூவேவுமே மும்பை டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ரஞ்சி ட்ராஃபிக்கு. ஸோ சிவம் டூவேவும் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்க மாட்டார். ஸோ இப்படி தான் இன்சைட் ஸ்போர்ட்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் டொமஸ்டிக் சீசன் பார்த்தீங்கன்னா March 2 முடியுது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸோட ட்ரைனிங் கேம்ப் February 20 ஸ்டார்ட் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதே போல் ஸ்டார் பிளேயர்ஸ் லைக் தோனி, அஸ்வின், கைக்வாடும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்சைட் ஸ்போர்ட்லேருந்து. ஸோ இதெல்லாம் நடக்குதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வாட்டி சிஎஸ்கேயோட ட்ரைனிங் கேம்ப் ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.